ஒரு முதலமைச்சர் கூப்பிட்டுருக்காங்க அவங்கள, ஒரு முதலமைச்சர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு, நீங்க வந்து சரியா 5 மணிக்கு சந்திங்க அப்படின்னு சொன்னா நீங்க எத்தனை மணிக்கு போவீங்க? 5:10 போவீங்களா? 5:05 போவீங்களா? 5 மணிக்கு போவீங்களா? முன்னாலேயே போய் நிற்பீங்க. எப்போ கூப்பிடுறாரு அப்படின்னு பார்த்து நிற்பீங்க. அவர் 5 மணிக்கு வெளியில போயிருப்பாரு, அவர் போயிட்டு 6 மணிக்கு வருவார். அது வரைக்கும் காத்திருப்பீங்க இல்லையா? உலகத்தினுடைய இந்த ஆசாபாசங்களுக்காக, உலகத்தினுடைய சில காரியங்களுக்காக நாம் அப்படி காத்திருக்கிறோம். அப்படி காத்திருப்பது தவறு என்று சொல்ல வரவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக காத்திருப்பது என்ன என்ற ஒரு கேள்வி எழுவதிருக்கிறது. அது ஈமானை உடைக்கும், பாதிக்கும். அது மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் சொல்லுகிறான், உங்களுடைய உயிரை விட அவர்கள் மேன்மையானவர்கள், உங்களை உயிரை விட மேன்மையானவர்கள். நம்ம அத்தா அம்மாவை விட உயிர் தான் பெருசு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலக்க வம்சம் ஒரு ஆபத்தான நிலை ஏற்படுகிறது என்று சொன்ன ஆசிரத்துல என்ன நிலை இருக்கும்? யானசி தானே இருக்கும் ஆசிரத்துல. யானசி நம்ம அக்காவை பத்தி பார்ப்போமா, அம்மாவை பத்தி பார்ப்போமா? பிரியமான அம்மா தான், பாசத்திற்குரிய மனைவி தான், அன்பிற்குரிய பிள்ளைகள் தான். யோசித்து பார்க்க மாட்டோம். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அல்லாஹ் சொல்றா, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவான் இவன். யானசிமா யாரை பத்தி என்ன செய்ய மாட்டான்? கணக்கு எடுக்க மாட்டான். தன்னை பெற்றெடுத்தவர்களை பார்க்க மாட்டான், மனைவியை பார்க்க மாட்டான், பிள்ளையை பார்க்க மாட்டான். என் நிலை என்னவோ என்றுதான் அவன் பார்ப்பான். ஆக ஒரு மனிதனுக்கு மிக உன்னதமான ஒரு நிலை என்பது அவனுடைய உயிர் தான், அவனுடைய நஃப்ஸ் தான். ஆனால் அந்த நஃப்ஸுக்கு மேல் ஒன்று இருக்கிறது என்றால் அவர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்படி ஒரு பிரியத்தை நம் இதயத்தில் அல்லாஹ் தஆலா கொண்டு வருவானாக. உலகத்துல பல தலைவர்கள், ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வந்திருக்கிறார், ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, இருக்கிறார். அந்த தலைவர்கள் மத தலைவர்களாக இருக்கலாம், ஒரு சொசைட்டியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம், ஏதாவது தலைவராக இருக்கலாம். அதையும் தாண்டி நாதாக்களாக இருக்கலாம், அதையும் தாண்டி நபிமார்களாக இருக்கலாம். எல்லோரும் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கிறார்கள். ஒரு தலைவரை தன்னை பின்பற்றணும்னு சொல்லுவாங்க, தனக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பின்பற்றணுமா இல்லையா? நபிமார்கள் அவர்களுடைய உம்மத்துக்கு அவங்களை பின்பற்றணுமா இல்லையா? அப்படி பின்பற்ற வேண்டும், அதுதான் சரியானது. தலைவரை பின்பற்றணும், தொண்டர்கள் சரியா இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் மட்டும் பின்பற்றுவதையும் தாண்டி நேசிக்கணும் என்கிறது மார்க்கம். அவங்க மேல பிரியம் கொள்ளணும், அம்மா பாப்பா விட பிரியம் கொள்ளணும் அப்படிங்கிறார். அப்படி பிரியம் கொள்ள வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது?